இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. யாத்திரையாகமும் 34வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உதறி தள்ளுகிறவர்கள் மத்தியிலே, புறக்கணிக்கப்பட்டவர்கள் மத்தியிலே, உன்னை அவமானப்படுத்துகிறவர்கள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நீங்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல உங்க வாழ்க்கையை கர்த்தர் அமைக்க போகிறார். இன்னைக்கு அவமானம், வெட்கம், தலைக்குனிவு, என்னால எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை குறித்து திட்டவட்டமாக ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இன்னைக்கு உங்களை பார்க்கிற மனிதர்களுக்கு நீங்கள் தேவைப்படாமல் இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற மனிதர்கள் உங்களை ஓரங்கட்டி வைக்கலாம், உங்களை புறக்கணிக்கலாம், உங்களை குறித்து இழிவாக பேசி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு அல்ல, உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எந்த மனிதன் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி கொண்டிருக்கிறானோ, எந்த மனிதனுக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லி ஓரங்கட்டி வைத்தானோ, அதே மனிதனுக்கு முன்பாக நீ உயர்ந்த இடத்திலே உன்னுடைய கால்களை ஆண்டவர் நிறுத்தும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். உன்னை உதறி தள்ளுகிறவர்கள் மத்தியில நீங்கள் உயர்ந்து நிற்க போகிறீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் வேலையில உயர்வை கர்த்தர் கொடுக்க போறார். தடைகளை எல்லாம் உடைக்க போறார். உங்க வாழ்க்கையில உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரங்களை எல்லாம் கர்த்தர் தள்ள போறாரு. உங்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஒருவேளை அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், எத்தனை வார்த்தையை கேட்டோம், எனக்கு இது பலிக்காது, இது நடக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். இல்ல, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்த போறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன்னை நான் மேன்மைப்படுத்த போறேன். உன் வாழ்க்கையில நீ இழந்த அத்தனை ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தரப்போறேன். உன்னை அறியாத எட்டாத இடத்துல உன்னை நான் நிறுத்த போறேன். இது நிச்சயமா உன் வாழ்க்கையில நடக்க போகிறது. இப்போது நீ பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம், குழப்பத்தின் நடுவில் இருக்கலாம், தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கலாம், யாருடைய உதவி இல்லாமல் இருக்கலாம், நம்பிக்கையற்று போன நிலைமையில இருக்கலாம். உங்களை கர்த்தர் இன்றைக்கு தகுதியான பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற போகிறாரு. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. எனக்கா கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார் என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்க போகிறார். எந்த மனுஷன் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கினானோ, எந்த மனுஷனுக்கு நீ தேவைப்படாத ஒரு பாத்திரமாய் இருந்தீர்களோ, அதே மனுஷ கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. எல்லா ஆசீர்வாதத்தை தந்து உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நிச்சயம் இந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, எத்தனை மனிதர்கள் உதறி தள்ளி இருக்கலாம், வேண்டாத ஒரு கல்லை போல தூக்கி எறியப்பட்ட நிலைமையில இருக்கலாம். எனக்கு யாரும் இல்லை, என் குடும்பம் என்னை வெறுத்தது, உடன் பிறந்தவர்கள் என்னை வெறுத்து விட்டார்கள், என்னோடு கூட பழகினவர்கள் என்னை ஓரங்கட்டி விட்டார்கள், இனி நான் என்ன செய்வது, என் வாழ்க்கை எப்படி நடத்துவது என்று சொல்லி கேள்விக்குறியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறீர், ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உதறி தள்ளுகிறவர்கள் மத்தியில உயர்ந்த அடைக்கலத்தினுடைய கால்களை நிறுத்தும், உடைய குடும்பத்தை நிறுத்தும், உடைய வேலையை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.